ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு சார்ட் ஸ்டோரி சீரிஸ். திஸ் இஸ் முத்துகிஷோர். ஸோ நம்ம இன்னைக்கு வந்து ஃப்ரைடே இன்னைக்கு நிஃப்டினோட ஒரு 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 குட்டி ப்ரொடிக்ஷன் பண்ணியிருந்தோம் நம்ம. ஸோ அந்த ப்ரொடிக்ஷன் வந்து என்ன மாதிரி போயிருக்கு, இனி ஃபர்தராக வந்து நிஃப்டி வந்து எப்படி மூவ் ஆக வாய்ப்பு இருக்குது, அதாவது அடுத்த ஒரு இன்ட்ராடே டு அடுத்த ஒரு ஃபியூ டேஸ்க்கு எப்படிலாம் மூவ்மெண்ட் இருக்கலாம், என்னென்ன மாதிரிலாம் வந்து சினேரியோஸ் ப்ளே அவுட் ஆகலாம் அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம் நம்ம. ரைட். ஸோ லெட் இஸ் ஜம்ப் இன் டு டுடேஸ் வீடியோ. ரைட். யா. ஸோ லாஸ்ட்டாக நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா, நிஃப்டியில் இங்கே ஒரு ஷார்க் பேட்டர்ன் ஒன்று ஃபார்ம் இருக்கிறத பார்த்தோம் நம்ம வந்துட்டு. இந்த ஷார்க் பேட்டர்ன் பேஸ் பண்ணி இந்த 25,417 கிட்ட பையிங் பொட்டன்ஷியல் ஸ்டார்ட் ஆகும், பொட்டன்ஷியலி பையிங் ஜோன் ஸ்டார்ட் ஆகும். இங்கே ஆரம்பிச்சதுன்னா 25,603, 25,719 இது ரெண்டு வரைக்கும் போகுன்றது நம்ம சொல்லியிருந்தோம் நம்ம. இப்போ இந்த இந்த வீடியோவில் நான் அடிஷனலாக இன்னொரு லெவல் ஆட் பண்ணுறேன், 25,815 ஒரு லெவல் ஆட் பண்ணுறேன் நான். ரைட். ஸோ இப்போ இதுபடி தான் வந்து ஆக்சுவலி மார்க்கெட் மூவ் இருக்குது. ஃப்ரைடே ஃபஸ்ட் கேண்டில்லேருந்தே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளைம் தான். இந்த 417லேருந்து 603 வரைக்கும் கிட்டத்தட்ட லோ டு ஹை பார்த்தீங்க அப்படின்னா இன்ட்ராடேலே வந்து ஒரு 283 பாயிண்ட்ஸ், நியர்லி ஒரு 300 பாயிண்ட்ஸ் கிட்ட மூவ்மெண்ட் நடந்திருக்கான் அன்றைக்கி. 1.1% கிட்ட மூவ்மெண்ட் கொடுத்துருக்கோம். ரைட்டா. இப்போ அடுத்த கேள்வி என்ன அப்படின்னா, இங்கிருந்து வந்து நிஃப்டி அடுத்து எங்கே போவோம் அப்படின்றதான். மேலே போவோனா கீழே போவோனா, மேலே போகிறோன்னா எவ்வளோ தூரம் போவோம், கீழே வந்தோன்னா எவ்வளோ தூரம் வரப்போகிறோம், இதுதான் வந்துட்டு நம்மளுடைய அடுத்த ஒரு டிஸ்கஷன். ரைட். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற விஷயங்கள். இதுக்கு முன்னாடி வந்து ஒரு முக்கியமான ஒரு நியூஸ் இருக்குது. ட்ரம்ப் வந்து மிஸ்டர் ட்ரம்ப் அவர் வந்துட்டு டேரிஃப் போனது எல்லாமே வந்துட்டு செல்லாது, அது எல்லாமே வந்து சட்டத்துக்கு புறம்பானதுன்னு சொல்லி சுப்ரீம் கோர்ட் வந்து அவங்க இதில் ஜட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. பிகாஸ் ஆஃப் திஸ் இது வந்து இந்தியாவுக்கு ஒரு சாதகமான சூழ்நிலை அமையலாம். இப்போ நம்ம லாஸ்ட்டாக வந்து 18% நம்ம வந்து டேரிஃப் பே பண்ணணும்னு சொல்லி அக்ரி பண்ணியிருந்தோம். இப்போ அதுவுமே இல்லாமல் 0% டேரிஃபில் வந்து நம்ம ப்ராடக்ட்ஸ் இங்கே எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கான ஸ்கோப் இருக்குது. ஸோ விச் மீன்ஸ் நமக்கு பிஸ்னஸில் மார்ஜின் வந்து இன்க்ரீஸ் ஆகும். அதனால வந்து ஒரு புல்லிஷ் நேச்சராக அது வந்து பார்க்கப்படுது. இப்போ இது வந்து ஆல்ரெடி நமக்கு நிஃப்டியில் இங்கே நமக்கு வந்து தெரிஞ்சிருச்சு. கிஃப்ட் நிஃப்டியில் வந்து நமக்கு ஆல்ரெடி மூவ்மெண்ட் வந்துருச்சு. இது நம்ம இங்கே ஷார்க்கில் நம்ம ஒரு இந்த மாதிரி பேட்டர்ன் பார்த்தோம் இல்லையா, இதே மாதிரி இது வந்து ஆல்ட் பேட்டர்ன், வந்து ஆல்ட் ஷார்க் பேட்டர்ன் வந்து கிஃப்ட் நிஃப்டி ஆக்சுவலி ஃபார்ம் ஆயிருந்தது. ஸோ இங்கே இருந்தால் பையிங் ஸ்டார்ட் ஆச்சு. நம்ம இந்த இடத்துல இருக்கோம் நம்ம வந்துட்டு. நிஃப்டி அன்னைக்கு க்ளோசிங் எப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல க்ளோசிங் ஆச்சு உங்களுக்கு 25,571. இந்த ப்ரைஸில் தான் வந்து கிஃப்ட் நிஃப்டி ஃப்ரைடே அன்னைக்கு க்ளோசிங் நடந்தது. இப்போ கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் வந்துட்டு 752. ஸோ இங்கே இருக்கான் நமக்கு. ரைட்டா. ஸோ விச் மீன்ஸ் ஆல்ரெடி ஒரு கிட்டத்தட்ட ஒரு 200 பாயிண்ட்ஸ் கிட்ட மூவ்மெண்ட் கொடுத்துட்டான். ஒரு 186 பாயிண்ட்ஸ் வந்து ஹையரில் இப்போ ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. பீக்கில் வந்து ஒரு 336 பாயிண்ட் வரைக்கும் மூவ்மெண்ட் கொடுத்துட்டான். இது இது நமக்கு என்ன சொல்லுது அப்படின்னா, நம்ம இங்கே எதிர்பார்த்த இந்த 719, 815 இந்த லெவல்ஸ் எல்லாம் வந்துட்டு ஆல்ரெடி வந்து கிஃப்ட் நிஃப்டியில் ட்ரேட் ஆயிடுச்சு. அந்த லெவல்ஸ் ரீச் ஆயிடுச்சு. ஸோ இதுக்கப்புறம் வந்துட்டு இந்த லெவல்ஸ்க்கு இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த லெவல் வந்துருச்சு இப்போ நமக்கு. ஸோ இப்போ வந்து அதுக்கு அடுத்ததாக வந்துட்டு இந்த லெவல்ஸ் போவாங்களா அப்படின்றத கேள்வி. என்னோட எக்ஸ்பெக்டேஷன் ஒரு 200 பாயிண்ட் மேலே ஓப்பன் ஆகுது அப்படின்னா கிட்டத்தட்ட இந்த இடத்துக்கிட்ட இந்த 719 டு இந்த ஜோன் 760 இந்த ஜோன் கிட்ட தான் வந்து இன்னைக்கு மார்க்கெட் ஓப்பன் ஆகலாம். கிஃப்ட் நிஃப்டி போகிறது படி பார்த்தாக்கா இங்கே ஓப்பன் ஆச்சு அப்படின்னா பெஸ்ட் கேஸ் சினாரியோ திஸ் ஷுட் கம் டவுன். இந்த இடத்துல இருந்து வந்துட்டு ஏன்னா இவ்வளோ தூரம் போயிட்டான், இங்கிருந்து இவ்வளோ தூரம் வரைக்கும் போயிட்டான் அவன். திரும்ப இங்கிருந்து ஹேஸ் டு கரெக்டாகி வரணும் அவன். இப்போ கரெக்டாகி வர்றவன் வந்துட்டு இந்த ஜோனுக்குள்ளே தான் ட்ரேட் ஆகிட்டு இருப்பான். 815 to 417 இந்த ஜோனில் தான் உங்களுக்கு வந்து ட்ரேடிங் நடந்துட்டு இருக்கும். இதில் ஃபர்தராக வந்து எப்படி ஸ்ட்ரக்சர் போதோ அதை பொறுத்து தான் அடுத்தடுத்து நம்ம எப்படி ப்ரைஸ் ஆக்ஷன் நடக்குதுன்றது எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ இந்த ஜோனுக்குள்ளே இருக்கிற வரைக்கும் ப்ரைஸ் ஆக்ஷன் ஒரு சைட் வேஸில் தான் போயிட்டு இருக்கும். ஒருவேளை நிஃப்டி வந்துட்டு இந்த புல்லிஷ் ட்ரெண்ட் கண்டினியூ ஆகுது நமக்கு, இப்போ இங்கிருந்து இங்கே ஓப்பன் ஆனான்னு சொல்கிறோம் இல்லையா, நம்ம இங்கே ஓப்பன் ஆனு சொன்னோமா, இங்கிருந்து திரும்ப இங்கே வந்து திரும்ப புல்லிஷ் ட்ரெண்ட் கண்டினியூ ஆகி மேலே போகிறான். இந்த ஹையை உடச்சிட்டு மேலே போகிறான்னு வச்சுக்கோங்க. இந்த ஹையை உடச்சிட்டு மேலே போகிறான் அப்படின்னா மேலே எவ்வளோ தூரம் போவோம் அப்படின்றதுக்கு தெர் இஸ் அனதர் பேட்டர்ன், ஹார்மோனிக்கல் ஒரு பேட்டர்ன் இருக்குது. அந்த பேட்டர்ன் படி பார்த்தோன்னா தீஸ் ஆர் தி லெவல்ஸ் 26,300 வரைக்குமே போவோம். ஆக்சுவலாக உங்களுக்கு ஸ்ட்ரக்சர் உங்களுக்கு இந்த மாதிரி இருக்கும். ஒரு டவுன் ட்ரெண்டு, திரும்ப ஒரு அப் ட்ரெண்டு, திரும்ப ஒரு டவுனு, திரும்ப இந்த இதை பிரேக் பண்ணுறான். இந்த ரெசிஸ்டன்ஸை பிரேக் பண்ணி மேலே போனோன்னா இதையும் பிரேக் பண்ணுவான். கண்டிப்பாக இந்த ரெசிஸ்டன்ஸையும் பிரேக் பண்ணுவான். பிரேக் பண்ணி இந்த 26,300 இந்த ரேஞ்ச் வரைக்குமே போவோம். ஐ திங்க் தட் இஸ் தி ஆல் டைம் ஹை நினைக்கிறேன். யா, இது பாருங்க 26,300 கிட்ட தான் உங்களுக்கு வந்து ஹை இருக்கு உங்களுக்கு. அது வரைக்கும் திரும்ப போகிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த ரேஞ்ச் வரைக்கும் போகிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. அதை நம்ம வந்து வெயிட் பண்ணி பார்க்கணும். மேலே இருந்து பிரேக் அவுட் பண்ணுறான்னா அண்டர் ஒன் கண்டிஷன் நிஃப்டி வந்து இந்த ப்ரைஸ் லெவல் 25,883 கிராஸ் பண்ணி மேலே போகும்போது 26,300 வரைக்கும் மேலே போகிற ஸ்கோப் இருக்குது. இன்கேஸ் அவன் அவ்வளோ தூரம் போகல, இந்த இடத்துல பிரேக் ஆகலை அப்படின்னா, இதை பிரேக் ஆகலை அப்படின்னா திரும்ப அவன் வந்து இந்த லெவலுக்கு வந்துடும். இந்த 25,300லேருந்து 25,800 இந்த ஜோனில் தான் ப்ளே பண்ணுவான். இல்லை அவன் வந்து இதுக்கும் கீழே ப்ளே பண்ணிட்டான், இதையும் உடச்சிட்டு கீழே வரான், அப்போ என்ன பண்ணுறது? 25,300 உடச்சிட்டு கீழே வரான் அப்படின்னா தென் தீஸ் ஆர் தி கீ லெவல்ஸ் 24,860,
24,300. இந்த 24,860 could be a very good support point. இந்த ஒரு சப்போர்ட் பாயிண்ட்டாக நமக்கு இருக்கும். ஸோ இந்த லெவல்ஸ்லாம் வரும்போது வந்துட்டு நம்ம வந்து ரிவர்சல்ஸ் எதிர்பார்க்கலாம். இப்போ மார்க்கெட் ரிவர்சல்ஸ் அப்படின்னா சிம்பிளாக சொல்லிடுறேன். மார்க்கெட் கீழே வந்துட்டு இருக்கானா இந்த லெவல் கிட்ட வரானா ரிவர்ஸ் ஆகி மேலே பையிங் ஆரம்பிக்கிறதுக்கு எதிர்பார்க்கலாம். ரைட், அதே மாதிரி இங்கேருந்து மேலே போகிறான்னா இந்த 26,023 குட்டி கரெக்ஷன் ரிவர்சல், 26,200 ஒரு குட்டி ரிவர்சல், 26,300 போகும்போது ஒரு குட்டி ரிவர்சல். இது எல்லாமே நம்ம வந்துட்டு எதிர்பார்க்கலாம். நம்ம வந்துட்டு இந்த பீக்கில் போகும்போது இட் நீட் நாட் பி எக்ஸாக்ட்லி 26,300, அது வரைக்கும் போயிட்டு வரணும்னு அவசியம் கிடையாது. இது ஒரு ஜோனாக தான் ஆக்ட் ஆகும். இது 26,400 கிட்ட இருக்கிறது இது ஒரு ஜோன், இந்த இடத்துக்கிட்ட இருக்க ஒரு ஜோன் 26,200லேருந்து இந்த 300 வரைக்கும் இருக்கிறது ஒரு ஜோன். ஸோ உங்களோட புரிதலுக்காக வேண்டி நான் அதை ஆரஞ்சு கலர்லேயே மார்க் பண்ணி வைக்கிறேன் நான். ஸோ இதெல்லாம் தான் வந்து கீ ஜோன்ஸ், கீ ப்ரைஸ் ஜோன்ஸ், கீ ப்ரைஸ் லெவல்ஸ். இந்த 2 லைன் பக்கத்தில் இருக்குன்னா இதெல்லாம் ஒரு ஜோன் எடுத்துக்கோங்க. இந்த லைனுக்குள்ளார வந்து உங்களுக்கு ரிவர்ஸ் நடக்க ஆரம்பிக்கும். ரைட்டா? ஸோ திஸ் இஸ் த பாயிண்ட். நிஃப்டி வந்து நான் கொடுத்துருக்கிறது இன்ட்ராடேக்கான லெவல்ஸ் கிடையாது. அடுத்த ஒரு ஃபியூ டேஸ் டு 1 வீக் இதுக்கு உண்டான லெவல்ஸ் அது. இதில் இந்த லெவல்ஸ் கிட்ட மார்க்கெட் வரும்போது நீங்கள் கரெக்டாக பார்த்து ப்ளே பண்ணிக்கோங்க. அது வந்து டைரக்ஷன் திரும்புற மாதிரி தெரிஞ்சுன்னா கோ ஃபார் லாங், இல்லை கண்டினியூ ஆகுது அப்படின்னா கோ ஃபார் ஷார்ட். வாட் எவர் தி டைரக்ஷன் இட் இஸ், டேக் தட் கால். இப்போ இதுக்கிடையில் வந்துட்டு இன்னைக்கு ஈவினிங் நம்ம எப்படி மார்க்கெட் போயிருக்கு, நீ அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்றத ஈவினிங் ஒரு வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். அது வரைக்கும் வந்துட்டு இந்த பேஜை ஃபாலோ பண்ணிட்டு இந்த வீடியோ 4 பேருக்கு ஷேர் பண்ணிவிடுங்க. ரைட், தேங்க்யூ ஸோ மச்.